வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து டே 51ங்க. என்னங்க எல்லாம் நல்லா சௌக்கியமா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த நாள் எப்பயுமே வந்து நல்லபடியா போகும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க நினைக்கிற காரியம் கண்டிப்பா நடக்குங்க. இன்னைக்கு காலையில எப்பயும் போல பீட்ரூட், கேரட்டு, நெல்லிக்காய் போட்டு தாங்க ஜூஸ் போட்டேன். இன்னைக்கு வந்து வெள்ளரிக்காய்னா வெள்ளரிக்காய் போடாம மத்த 3யும் போட்டு ஜூஸ் பண்ணேங்க. அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு பண்ண கொஞ்சம் முருங்கைக்கீரை சாதம் வந்து கொஞ்சம் மிச்சமா இருந்துச்சா, ஸோ அத போட்டு பண்ணேங்க. நமக்கு எதுவுமே பண்ண தோணாட்டினா இந்த மாரி பொடி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா வந்து பொடி சாதம் வந்து பண்றப்போ செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தொட்டுக்க வந்து சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா, இந்த மாரி பட்டாணி, உப்புக்கல்ல அப்பப்போ வாயில போட்டுக்குவேங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, 2 முட்டை, அதுக்கப்புறம் வந்து புதினா சாதம் பண்ணியிருந்தேங்க. நெறைய பட்டாணி போட்டு பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த சீரக சம்பால பண்றப்போ கொஞ்சம் லைட்டா குழைவா இருந்தா தான் சாப்பிடறதுக்கு வந்து நல்லாருக்குங்க. ஸோ இதான் நான் சாப்பிட்டது. அப்புறம் இடையில வந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சேங்க. அப்புறம் நைட் சாப்பாடு நான் எதுவுமே நான் சாப்பிடல. இவ்வளோ தான் நான் சாப்பிட்டது இன்னைக்கு. நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும் பண்றீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன லைக்கும், ஷேரும் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும், மோட்டிவேஷனையும் குடுக்குங்க. நம்மள மாரி சின்ன யூடியூப் சேனல் மக்கள் சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு பெரிய சந்தோஷம் குடுக்குது. ஸோ முடிஞ்ச ஒரு சின்ன லைக், ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளத்துடன்.